திடீரென அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சம்பவம்தான் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதற்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சீனாவின் தியான்ஜி நகரில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் பிரதமர் மோடி மூவரும் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பிறகு 3 நாடுகளின் உறவும் வலுவடைந்துள்ளது. இந்த சந்திப்பை அமெரிக்கா கடுமையாக விமர்சித்திருந்தது. அதேபோல கடந்த 3ஆம் தேதி சீனாவில் 2ஆம் உலகப் போரில் வென்றதை குறிக்கும் வகையில் வெற்றி தினம் என்ற பெயரில் மிக பெரும் விழா மற்றும் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். பின்னர் சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் இரு நாடுகளின் உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்புக்கு பிறகு சீனா, வடகொரியா இடையேயான உறவு அதிகரித்துள்ளது. அதேபோல அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, சீனா, வடகொரியா, இந்தியா ஆகிய நாடுகள் ஒன்று சேரும் என்று உலக தலைவர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரிய படைகள் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு திட்டமிட்டுள்ளன. இந்த பயிற்சி வடகொரியாவை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த கூட்டு பயிற்சி மூலம் 3 நாடுகளும் தங்களுக்கு தாங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜங் கூறியுள்ளார். அது மட்டுமன்றி இதை தங்களை தாக்குவதற்கான முன்னேற்பாடு என்று வடகொரியா கூறியுள்ளது. இது யாரையும் தாக்குவதற்கான பயிற்சி அல்ல என்றும், இது முற்றிலும் தற்காப்பு நோக்கத்திலான பயிற்சி எனவும் 3 நாடுகளும் விளக்கம் அளித்துள்ளன.